வீட்டில் எல்லாம் குழப்பமாக இருக்குது சாமி. தொழில் நடந்துக்கிட்டு இருக்கு. என்னை அமாவாசைக்கு முதல் நாள் வந்து பார். கால் வந்துட்டு வாப்பா. அடுத்த பயிற்சியில் திருநெல்வேலி. திருநெல்வேலி என்னப்பா வேணும்? கண்ண முடுறா. இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. அந்த படத்துக்கு நீ என்ன அத்தாட்சி வச்சிருக்க? அந்த பணம் 3 நாள் கழிச்சு போய் கேளு, ஒரு நல்ல பதில் கிடைக்கும். 3 முறையா உனக்கு வாங்கி தரேன். வெற்றி உண்டு. கர்மசாமிக்கு என் புருஷனை திருத்தி கொடுன்னு கேட்டு வந்தவங்க யாரு? திருநெல்வேலி. பகைத்து போனானா சுவைத்து போனானா என்று கேட்டேன். ஒரு குறிப்பிட்ட நிலைகளை மனதில் வைத்துக் கொண்டு வெறுத்து ஏறி ஞான வாழ்க்கைன்னு சொல்லி ஒரு ஆன்மீக துறையில் போய் சேர்ந்திருக்கான் உன் வீட்டுக்காரன். அதுக்கு பிறகு இதுவரை செலவுக்கு பணம் ஒழுங்கான முறையில் வந்தாலும் அவனுடைய உள்ள அந்த குடும்பத்தை பற்றி நாட்டமில்லை. அதனால அவன் வந்துங்க என்ன செய்ய போறேன், எனக்கு இந்த குடும்பம் வேண்டாம் அப்படின்னு அவன் உள்ள இருக்கு. ஆனாலும் உன் மீது அன்பை செலுத்தி வர வச்சுட்டு இருந்தா போதுமா? கால் வந்துட்டு வரலாம். புருஷன் போன பிறகுதான் பொம்பளைக்கு ரோசம் வரும். காலில் விட்டு வாமா. என்ன உன் பொம்பளை பிள்ளை பிடிவாதமா ஒருத்தனை கெட்டுவோம்னு சொல்லி மனதை பறி கொடுத்துட்டு பட விடப்பா வாரா. அவள் நினைச்ச கல்யாணம் நடக்காது. இந்தா உன் வீட்டுக்காரன் வந்து சேருவான். போயிட்டு வா. கர்மசாமி, என் தொழிலை நல்லாக்கி கொடுக்கணும், கடன் படாம காப்பாத்து ஐயான்னு கேட்டு வந்த மகன். என்னத்தை ஓட்டுறப்பா நீ? என்ன ஓட்டுற? கால் வந்துட்டு வரலாம். பையனை பத்தி கேட்டு வந்தது யாரு? உட்கார். முடியாதா? உட்கார முடியாட்ட எப்படி சாமி சொல்றது? நீங்க உட்காரண்டா, நில்லுங்க. அவா உட்காரட்டும். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். கிருஷ்ணா அபயம், கிருஷ்ணா அபயம். கிருஷ்ணன் கோயில் எங்க இருக்காங்க? பெருமாள் கோயில் எங்க இருக்கு? எந்த ஊர் உங்களுக்கு? திருநெல்வேலி. மகராசி கல்யாண மண்டபம் ஏரியா தானே? அதுலேருந்து ரிட்டர்ன்ல வந்து நீங்க 3 கிலோமீட்டருக்கு வந்தீங்கன்னா பெருமாள் கோயில் இருக்கும். கால் வந்துட்டு வாங்க. இருக்கா? பம்பம் பம்பம் சதாசிவம். உன்னுடைய கடனை தீர்த்து தாரேன். தொழில் வசியம் இப்போ குறைஞ்சிருக்கு. அதனால வருமானம் பார்க்க முடியாத மனவேதனையா இருந்துகிட்டு இருக்கேன் கருமசாமி. நான் தோத்து போயிருவனும்னு எனக்கு உள்மனதுக்கு ஒரு பயமே வந்துருச்சு. அதுல இருந்து மீட்டு என்னை எப்படியாவது வாழ வச்சு தாங்கன்னு சொல்றேன். இந்தா தொழில் வசியமாகும், பணமும் வசியமாகும். வேற என்னப்பா வேணும்? உடல்நிலை பாதிக்காத மகளே, மனசுதான் காரணம். செம்மையா இருங்க. மகனை பத்தி கேட்டு வந்தவங்க கால் விட்டு வரலாம். மெல்ல கீழே விழுந்துடக்கூடாது, நிதானமா கேட்டான். அண்ணாச்சி உங்களுக்கு திருநெல்வேலியா? கொக்கரிச்சி நிக்குதுடா சேவல். என்ன வேணும்? அப்படியா? எங்க இருக்கிறா? எங்க இருக்கு? அப்படியா? சரி, கால் வந்துட்டோம். வாமா. உன் மகனுக்கு அக்டோபர் மாதத்துக்கு கூட வேலை கிடைக்கும்.
எந்த மாற்றம் இருக்கோ அதுக்கு பிறகு அடுத்த வாழ்வை பற்றி பேசுவோம். நல்லா வாப்பா. பையன் ஒரு பக்கம், தான் ஒரு பக்கம். யாரது? வாழலாம். கால் ஒன்று வரலாம். திருமணம் சொந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யார் இருக்கீங்களா? திருநெல்வேலி. திருமணம் சம்பந்தமான கேள்வி கேட்டு வந்தவர்கள் என்ன வேண்டும் உங்களுக்கு? அந்த மனைவி மனம் திருந்த மாட்டாள், மறந்து விடுங்கள். நம்ம கலாச்சாரத்துக்கு பொருந்தாத பெண்மணி. அதனால அவளால் குடும்பத்தில் அமைதி குறைவு நடக்கும். 3 மாத கால அவகாசத்தில் முடிவு தெளிவாக நடக்கும். ஏற்று ஈடுபடுவதை விட பிரித்து பிணியோடு இல்லாமல் வாழ்வது நன்று. 3 மாதம் அவகாசத்திற்கு ஆத்திரப்பட்டா கதை நடக்காது. கால் வந்துட்டு வாப்பா. என்ன விஷயம் பையனுக்கு? கால் வந்துட்டு வா. அதான் திருமணம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தவர்கள் சொன்னேன். சொன்னது நீதானா? சொல் சொல் என் உயிரே. உன் பையனுடைய மனத்துக்குள்ள பார்த்தேன். ஒரு பெண்மணியினுடைய மனசு அவன் மனத்துக்குள்ள புகுந்திருக்கு. அடிக்கடி செல்ல பார்க்குறான். உள்ளுக்கு ஒரு போட்டா வச்சிருக்கிறான். நச்சு அடிக்கிறான் அந்த பிள்ளைய. கால் வந்துட்டு வா. சம்மதம் தானா? அவன் மனசு மாறாது. அவன் நினைக்கிற பெண்ணை நீ கல்யாணம் முடிச்சு கொடுக்க நீ தயாராகுதியா? நல்ல பிள்ளை தான். கல்யாணத்தை முடிச்சு புண்ணியமா வாழுங்க. குழப்பமில்லாம இரு மகனே. சென்று வா. கால் வந்துட்டு வரலாம். பூக்காரி குங்கும பொட்டுக்காரி, பொங்கலுக்கு சொந்தம் உள்ள சேலைக்காரி. சேலைக்காரின்னு ஒரு அம்மா வராள, எங்க இருக்கா? உங்க வீட்டு இலையில சேலைக்காரி அம்மன் ஒரு அம்மா இருக்காளா? கால் வந்துட்டு வாங்க. உட்கார முடியாதா தம்பி? சரி. என்ன வேண்டும்? கண்ண முடியும். உடனே செய்வேல தான். எதை எடுத்தாலும் அதுதான் அப்பா. கண்ண முடிக்கா பயப்பட்டுருவீங்களே சொன்னா. அந்த காலத்தில் சரித்திரத்தில் ஒரு சான்று சொல்லுவான். வெள்ளைப்படுதல் நீடித்து விட்டால் புற்றுநோய் தொடங்கும் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. ஆனால் அப்படி ஒரு அறிகுறி இதில் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். இது பயப்படக்கூடிய விஷயம் அல்ல. 30 நாளில் இது தடைப்பட்டு நின்றுவிடும். கர்ப்பப்பையில் குறை ஏற்படாது. கால் வந்துட்டு பயப்படக்கூடிய விஷயம் என்னப்பா? பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தைரியமா இருக்கலாம். நாட்டு வைத்தியத்தால் பலன் அளிக்கப்படும். எப்படி? நாட்டு வைத்தியத்தால் பலன் அளிக்கப்படும். குமரி வரும் குதிரம் தன்னை குமரி அவள் குடித்து வர தடைபடும் என்று சூத்திரம் சொன்னார்கள். குமரி என்றால் சோத்துக்கத்தாழை என்பது பொருள். என்ன பொருள்? ஒரு பொருள் பன்மொழி அல்ல, பகுபத ஆராய்ச்சி. குமரி வரும் குருதி தன்னை, இரத்தப்போக்கு அதிகம் இருந்தாலும் வெள்ளைப்படுதல் அதிகம் இருந்தாலும் சோத்துக்கத்தாழையை எடுத்து உள்பதங்களை சுத்தப்படுத்தி தூய மோரிலை அடித்து உப்பை சிறிதளவு போட்டு 3 முறை குடித்து வர மேகவெட்டை தீரும். அடுத்த பைசில் அதை பத்தி பேசுவோம். போங்க. கர்மசாமிக்கு கால் விட்டு வரலாம். யாரெல்லாம் வந்திய? புரியாமல் வந்த புதிர் யாருன்னு? கண்ணன கலங்குது. என்ன வேண்டும்? கண்ண முடிக்கா. முனீஸ்வர சாமி எங்க இருக்காரு? பக்கத்தில் இருக்காங்களா?
அதை கும்பிட்டு வருவீங்களா? இவங்க 2 பேருடைய உடல்நிலைகளை ஆராய்ந்து பார்த்தேன். 3.25 ஆண்டுகளாக படுத்து படுத்து எதிர்ப்பது போலவும் உயிர் பிரிந்து விடுமோ என்னும் பிரச்சனையும் நடந்துகிட்டு இருக்கும். வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு தேவதை அலைவதாக, உள்ளுக்கு ஒரு ஆவி அலைவதாக இவங்களுடைய மனநிலைகளில் தோன்றிக் கொண்டு இருக்கும். அது உள்ளாவது உண்மைதான். ஆனால் இவர்கள் உயிருக்கு ஆபத்தில்லை. அந்த தீய சக்தியை நீக்கி தெளிவாக வாழ வைத்து தருகிறேன். காலம் ஒன்று வரலாம். இந்தா அமாவாசைக்கு முதலாளி என்னை ஒருவர் பார்த்துட்டு அமாவாசை அன்னைக்கு உங்களை கூட்டுவாங்க. வச்சுக்கிட்டு இந்தாப்பா, இன்னையிலிருந்து விருத்தி ஆகும். இன்னையிலிருந்து நல்லாயிடும். கர்மசாமிக்கு எனக்கு தொழில் சம்பந்தமாக மன வருத்தம் தீர வேண்டும் என்று கேட்டு வந்தது யாரு? ராஜபாளையம் பகுதி. கல்யாண சம்பந்தமாக கேட்டு வந்தது யாரு? வாமா. 2 பொம்பளை பிள்ளைங்க. யாருமா நீங்க? முன்னால வாங்க. யாரெல்லாம் வந்திருக்கீங்க? என்ன தொழில் பார்க்குறீங்க? யாருக்கு கல்யாணம்? மகன் பேர் என்ன பேரு? கண்ணை போடுங்க. ஒன்றும் இல்லை. போயிட்டாங்க. கால் வந்துட்டு வரலாம். கற்பா அவருக்கு கருப்சாமி வருது. அப்படித்தானம்மா? பார்த்துக்க. உன் பையனுடைய தீய நேரங்கள்லாம் தீர்ந்து போச்சு. ஐப்பசிக்குள்ள கல்யாணம் வெற்றி ஆயிடும். தைரியமா இருக்கலாம். வேற என்ன வேணும்? முடிக்கலாம். பொருத்தம் நல்லா இருக்கு. ஜெயிச்சு வாங்க. சக்தி கிடைச்சாச்சு. புண்ணியத்தை பெருங்களப்பா. நல்லா இருக்கு. வாங்க. கால் வந்துட்டாங்க. தங்க நகை வைர நகை துணை இருக்காது. இங்கு தங்க வரும் மனிதருக்கு பயம் இருக்காது. உட்காருங்க. ஏன் தம்பி, எந்த ஊர்ல உனக்கு? எந்த ஊரு? கிளிமங்கலம். 2 பேரும் சொன்னா எப்படி புரியும்? கிழவி குளம். நான் குமரி குளத்துக்கு வரேனே. கிழவி குளம் அது ஒரு ஊர் தானே. என்னப்பா என்ன வேணும்? கண்ண முடிக்கா பராசக்தி படித்து பட்டதாரியாகி வேலைக்கு செல்வாள். இவளுக்கு என்ன வேணும்? உனக்கு எம்பிபிஎஸ் செட் ஆகும். படித்துக் கொள்ளலாம். பணமும் கிடைக்கும், மெரிட்டும் கிடைக்கும். வேற உனக்கு நல்லா இந்தாப்பா பணம் கொடுத்தேன். நல்லா இருக்கு. போயிட்டு வாங்க. அப்பாவுக்கு வேலைக்கு போக முடியாது. சொந்த வேலையை பார்க்க சொல்லு. போயிட்டு வாங்க. கர்மசாமிக்கு கிளவி கோலம். அடுத்த பகுதியில் திருவனந்தபுரம். அங்கெல்லாம் கால் விட மாட்டீங்களா? பாட்டாலே புத்தி சொன்னார், பாட்டாலே பக்தி சொன்னார், பாட்டுக்கு நான் பாட வைத்து. என்ன வேணும்? யாரு? என்ன வேணும் தம்பிக்கு? பொண்டாட்டி இப்போ எங்க இருக்கா? குழந்தை இருக்கா? சரி, இப்போ என்ன வேணும்? 5 வருஷமா சின்ன சின்ன குழந்தை இருந்துச்சு. அதுக்கப்புறம் செய்வன வச்சுட்டு இருந்தாப்புல வச்சது அவளே திருப்பி படிச்சிச்சு. அவளுக்கே மாறி படுத்துட்டா. 7 வருஷம் ரொம்ப பிரச்சனை. சமையல் பண்ணுறது எந்த காலில் வந்துட்டு. இது யாரு? அண்ணனா? கூட பிறந்த அண்ணனா? பக்கத்து வீட்டு அண்ணன். கொஞ்சம் விளக்கம் சொல்றதுக்கு கூப்பிட்டு வந்திருக்கேன். நல்ல பையன். வாடா தம்பி. இடுப்பு முதுகெலும்பு சம்பந்தமான பாதிப்பு இருக்கும்.
படுத்தா எந்திக்க முடியாத மன கோட்டம் இருக்கும். புரியுதா? இதிலிருந்து தேறி வருவது கொஞ்சம் கஷ்டம். ஆனாலும் 3 மாதத்தில் மன தெளிவு பெற்று தெளிவாக்கி எந்திக்க வச்சு தருகிறேன். கால் வந்துட்டுவான். எழுதிடுவோம். நமக்கு எழுதுறீங்களா, உங்களுக்கு மட்டும் எழுதுறீங்களா? வீடு வரமாட்டேங்க, அன்னைக்கு நாளைக்குன்னு ஏமாத்திக்கிட்டே இருக்கேன். இந்தாடா, இந்த கனியை கொண்டு உன் மனைவிக்கு கொடு, எழுந்து விடுவாள். இந்தா, இந்த விபூதியை கொடு, உனக்கு அந்த பத்திரம் முடிஞ்சிடும். இந்தாப்பா, நல்லா இருக்கு. காசு காசே தான் கடவுளப்பா. போயிட்டு வாப்பா. திருவனந்தபுரம் மகளின் வாழ்க்கையை பற்றி காட்டுறது யாரு? பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை பற்றி. வாங்க. பையன் பையன் வாங்க. இடம் பையன் சம்பந்தமாக சரியான. வாங்க. அடுத்து பொம்பளை பிள்ளையினுடைய வாழ்க்கையை பற்றி காட்டவங்க யாரும் உண்டுமா? கால் விட்டுவாங்க. கைக்கு கை மாறும் பணமே. உங்களை பிற பார்க்க சொல்லிட்டேன், நீங்க அமைதியா உட்காருங்க. அந்த இடத்தை உங்களுக்கு விலை பேசி தரணுமா? அது உங்களுக்கு ரிலீஃப் ஆயிரும். அதை உரிமையாக்கி தாரேன். வேற என்ன வேணும்? நல்ல வேலையும் கிடைக்கும், அவன் தெளிவாகுவான். அவனுக்கு ஸ்கின் சம்பந்தமான ப்ராப்ளம் இருக்கும், ஓவர் டென்ஷன் அடைஞ்சிக்கிட்டு இருப்பான். அவன் உடம்பை குறைச்சி வெற்றியாக்கி தரேன். இந்த எல்லாம் நல்லா ஆகும். போயிட்டு வாங்க. கருமசாமிக்கு கால் வந்துட்டு வரலாம். ஜெய் பத்ரகாளி. காளியாத்தா உங்க ஏரியாவில் இருக்காங்களா? சரி, என்ன வேணும் உனக்கு? இப்போ பொண்ணை பத்தி ஏதோ கேட்டியாங்களா? என்ன பிரச்சனை? எது? சரி, அதை மறந்துரு. இப்ப என்ன தொழில் பார்க்குது? இதுக்கும் ஞானத்துக்கும் என்ன தொடர்பு? ஆனா வேணும். கண்ண முடிச்சா சில வேளைகளில் ஒரு அம்மையுடைய காட்சி கிடைக்கும். உண்மையா? அது சில சமயத்தில் அந்த காட்சி கிடைத்த பிறகு சில விஷயங்களை தொடர்ந்தால் அதுல வெற்றியும் கிட்டும். ஆனா இப்ப 2.25 ஆண்டுகளாக அப்படி ஒரு சூழ்நிலைகள் கிடைக்கவில்லை. இப்ப தொழிலின் நஷ்டமும் வீண் அலைச்சலும் வேதனையும் நடந்து கொண்டிருக்கிறது. அதனால இந்த ரியல் எஸ்டேட்டையும் நல்லாக்கி தரேன், ஒரு தெய்வ துணையும் உனக்கு உருவாக்கி தரேன். வெற்றி உண்டுப்பா. என்னை தொடர்ந்து கொள். சக்தி பெறுவாய். கால் வந்துட்டாப்பா. கருணை வடிவே சங்கரன் கோவில். சங்கரன் கோயில் இல்லப்பா, சங்கரன் கோயில். சங்கரன் கோயில். என்ன வேண்டுப்பா? கண்ண முடிக்கா. கால் வந்துட்டு வா. எண்ணின எண்ணமும் போச்சு, வியாபார தொழிலும் போச்சு, பண்ணின பயிரும் போச்சு, பழை உண்பால் பொருளும் போச்சு, சுங்கமும் துணையும் போச்சு, சுடுசோறும் நெய்யும் போச்சு, இனி செண்பகம் பழுப்பாச்சு. 3.5 ஆண்டுகளுக்குள் பணம் இழந்து, மனம் இழந்து, மனை இழந்து, இடம் இழந்து, தொழில் இழந்து, மனைவி மக்கள் என்னும் பாசத்தையும் இழந்தோம். இனி இந்த உலகத்தில் இருக்க என்ன இருக்கிறது என்ற வேதனை உன் உள்ளத்தில். கால் ஒன்று வா.
தாரகாபுரமா தாராபுரமா? தாராபுரம் சின்ன தாராபுரமா பெரிய தாராபுரமா? இந்த நிலைகளிலிருந்து மாற்றம் உனக்கு தொழிலை உருவாக்கி தரேன், வருமானத்தை பெருக்கி தரேன், கவலைப்படாம இரு, எல்லாம் வெற்றியாக நடக்கும். இந்த அப்பா சந்தோஷம். இப்போ ஒரு இடத்துல பணம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற, இந்தா அந்த பணம் உனக்கு கிடைக்கும், நன்று என்று உணர்வாய். அர்த்தநாரீஸ்வரர் பெருமையுடன் இருக்கின்ற திருக்கோயில் உள்ள ஊர் யாருக்கு? அர்த்தநாரீஸ்வரர் பெருமையுடன் வீட்டிருக்கும் திருக்கோயில் உள்ள ஊர் யாருக்கு? நான் அர்த்தநாரீஸ்வரர் வேற, சங்கர நாராயணர் வேற. உங்க ஊர்ல என்ன சிவன் கோயில் இருக்கு? உங்க ஊர்ல என்ன கோயில் இருக்கு? என்ன சிவன்? எந்த ஊர்மா உனக்கு? கோயிலாங்குளம், கடம்பங்குளம் பக்கம் கோயிலாங்குளமா? சரி, உனக்கு எந்த ஊருப்பா? உனக்கு எந்த ஊரு? அவருக்கு எந்த ஊரு? நம்ம ஊரு. சரி, கரெக்டு. கர்மசாமிக்கு என் பிள்ளை கல்யாணத்துக்கு மனக்குழப்பமான நிலைகளோடு இருக்கிறாள், அதை சீர் செய்து கொடுக்க வேண்டும் என்று கேட்டு வந்தது யாரு? கல்யாணத்தை பத்தி கேட்டு வந்தவங்க. ஏம்மா புரிய வேண்டாமா? என்ன பராசக்தி நீ எல்லாம்? நினைத்தது ஒண்ணு, நடந்தது ஒண்ணு, அதனாலே முழிக்குது அம்மா கண்ணு. பூ 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 பூ. என்ன வேணும்? அவ மனசு கல்யாணத்துக்கு சம்மதிக்கா? குழப்பமாகுதா? காது வைக்காதோ? மைக்கில் பேச வேண்டாம், ஏன் அமைதியை அடக்கி வாசிங்க. அவன் மனது கல்யாணத்துக்கு சம்மதிக்குதா? அவன் நினைவுப்படி போகணும்னு உங்களெல்லாம் குழப்பிக்கிட்டு இருக்கா, உங்களுக்கு கட்டுப்பட மாட்டோம்னு சொல்கிறா. அதையே முடிச்சு வச்சிருவடி தானே, அது நல்லா இருக்கத்தான் செய்யுது. முடிச்சிருவோமா? வேண்டாம்னு உன் மண்டை குழம்புது, கால் உளுத்துவா. கணக்கு புரியாதே. 5 5 10 தான், அது 2 தரம் கூட்டினாலும் 10 தான் வரும். 11 வருமா? வராது. இந்த உலகத்தில் போட்ட முடிச்சு அப்படி தான் இருக்கு. அவள் மனதை நான் திருத்தி தரேன், 3 மாதம் பொறுமையாக. இப்போ கல்யாணத்தை பற்றி பேசாத, மாற்றி தரேன்னு சொல்லியிருக்கேன், பொறுமையாக இரு, வந்துரு, வெற்றியாகி தரேன். கர்மசாமிக்கு தொழிலை பற்றி கேட்டு வந்தது யாரு? தொழில் தகுந்தமாக கேட்டு வந்தது. என்னம்மா தொழில்? அடுத்து பேசுவோம். அதை இப்போ வாங்கிட்டு வர முடியாது, இருக்கட்டும், சாமிக்கு போட்டுருவோம். என்னம்மா வேணும்? என்ன தொழில் பார்க்குறீங்க? கண்ண முடுக்கா? பராசக்தி கால் வந்துட்டு வா. ஒன்னே கால வருத்தமாக தொழில் சம்பந்தமான மன வருத்தமும் குழப்பமும் இருக்குது. கடன் பட்டு மனவேதனை அடைஞ்சிருக்க, அதை தீர்த்து இன்னையிலிருந்து தெளிவாக்கி தரேன், எல்லாம் மங்களமாக நடந்துடும். அப்படி பணம் தந்தாச்சு. அடுத்த பைசில் அதை பற்றி பேசுவோம். கர்மசாமிக்கு கடன்